எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப பயத்தில் இருப்பீங்க. கட்டார் சுச்சுவேஷன் இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனை, அதாவது உண்டு அடிக்கிறான்னு சொன்னால் எல்லோரும் பயப்பட தான் செய்யும். இப்போ நார்மல்னு சொன்னால் எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு தான் வரோம், எல்லாம் வேலை செய்கிறோம். அது ஒரு பிரச்சனை இல்லை. சில அந்த அமெரிக்கன் பேசர்ஸ் அந்த அந்த இதுகளை வச்சு அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. குறிப்பாக அந்த இன்றைக்கி ராசரஃபானுக்கு அடிச்சிருந்தாங்க, காலையில் அடிச்சிருந்தாங்க அமெரிக்கன் பேசனுக்கு. ஏர்போர்ட்டுக்கு அடித்ததை தடுத்து நிறுத்திட்டதா இன்றைக்கி கத்தார் வந்து அறிவிச்சிருந்துச்சு. என்ன கத்தாரில் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்லா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அது நல்ல இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் முடிஞ்சளவு பாதுகாப்பாக இருக்கோம் எல்லாருமே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் பயப்படவும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஒரு டென்ஷன் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் யூடியூப்பில் ஸ்ரீலங்கான் யூடியூப்ஸில் போடுறது, இந்திய நியூஸில் போடுறது, அதுகள் எல்லாத்தையும் பெருசாக அந்தளவு இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு நியூஸ்கள், இந்த ஸ்ரீலங்கன் சக்தி அந்த மாதிரி நியூஸ்கள் பாருங்கள், அதில் உண்மையான நிலவரங்கள் போடுறாங்க. அப்போ அவங்க அந்த கத்தார்னு மென்ஷன் பண்ணக்குள்ளே யாருமே கத்தார்னு ஃபுல்லாக யோசிக்கிறத விட குறிப்பாக கால் பண்ணி கேளுங்க. யாரும் அவ்வளோ தூரத்துக்கு யாரும் பயப்படாதீங்க. அப்படி சிச்சுவேஷன் ரொம்ப இதாக இருந்தால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சரி, இந்திய கவர்மெண்ட் சரி, எல்லாத்தையுமே எடுக்க பார்க்கணும். கிட்டத்தட்ட 1,40,000 பேர் கத்தாரில் நாங்கள் இருக்கோம், ஸ்ரீலங்கன்ஸ். அப்போ இல்லை, இப்போ வார் வந்து அடுத்த கட்டத்தை நகர்ந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கி நைட் நாளைக்கெல்லாம் தெரியும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி சைனாவும் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ அது வந்து இப்போ பேசி தீர்க்கிற கட்டத்தை தாண்டிடுமா அப்படிங்கிறது இன்றைக்கி நாளைக்கு தான் தெரியும். இப்போ இந்த கொஞ்சம் முன்னுக்கு ஈரானுக்கு அடிச்சிருக்காங்க, கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பழி வாங்கிறதுக்காக இன்றைக்கி நைட்டு மேபி அவங்க அடிக்கிற சான்சஸ் இருக்குது. மற்றபடி அந்த அந்தான்னு சொல்கிற அளவுக்கு கட்டாருக்கு இல்லை. துபாய் அந்த இடங்களுக்கு வந்து மேபி அடிகள் விழுந்திருக்கதா கேள்விப்பட்டோம். முக்கியமான அந்த ஏர்போர்ட், மற்ற ராசல்வான்னு சொன்னால் அந்த கேஸ் பிளான்ட்டு, அது வந்து இங்கே வந்து அந்த கேஸ் பிளான்ட்டுக்கு அடிக்கிறாங்க. நம்ம கத்தாருக்கு இன்றைக்கி அடித்தது வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. பட் அது ஆல்மோஸ்ட் பெரிய பாதிப்பு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா. அந்த மாதிரி ஏன்னா கத்தாருக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொன்னால், கத்தார் வந்து நடுநிலையான ஒரு நாடு. அவங்க வந்து யாருக்கும் பெரிய அளவு சப்போர்ட் அப்படின்ட்டு இல்லை. அவங்க முடிஞ்ச அளவு இது சமாதானமாக கொண்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணவங்க. ஸோ அதனால் இப்போ கத்தாருக்கான பாதிப்புகள் வந்து குறை